வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: கோவிட் நோய் தொற்றுக்கு எதிராக உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டுமென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் கோவிட் நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் குணமடைவோரின் எண்ணிக்கை 38.29% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த நேரத்தில் மக்கள் அனைவரும் புதிய அணுகுமுறைகளுடன் இயல்பு வாழ்க்கையை தொடங்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி டெல்டா குறுவை சாகுபடி பாசனத்துக்காக மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள புயல் தொடர்ந்து வலுவடைந்து வருவதாகவும் இது நாளை மறுநாள் பங்களாதேஷ் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கோவிட் நோய் தொற்றுக்கு எதிராக உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டுமென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக சுகாதார நிறுவனத்தின் 23வது ஆண்டு கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர், உலகம் முழுவதும் பரவியுள்ள இந்த நோய் தொற்று காரணமாக எழுந்துள்ள பொருளாதார மந்தநிலையை களைய அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நாடு முழுவதும் கோவிட் நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் குணமடைவோரின் எண்ணிக்கை 38.29% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை 36,823 பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 2,715 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 536 பேர் கோவிட் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இன்று மாலை சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் சென்னையில் மட்டும் இன்று 364 பேருக்கு இந்த நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதாக கூறினார். மாநிலம் முழுவதும் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 11,760 அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் கோவிட் நோய் தொற்று பாதிக்கப்பட்டுள்ள இந்த நேரத்தில் மக்கள் அனைவரும் புதிய அணுகுமுறைகளுடன் இயல்பு வாழ்க்கையை தொடங்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள முகநூல் செய்தியில் 4வது கட்ட ஊரடங்கில் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் மற்றும் தளர்வுகளை அவர் வரவேற்றுள்ளார். இந்த நோய் தொற்று நம்மிடையே நீண்டகாலம் இருக்கும் என்றும் அதற்கேற்ப நமது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றும் இயற்கையுடன் ஒன்றிய வாழ்க்கை முறையை கடைபிடித்து வாழ்வதற்கு முன்வர வேண்டுமென்றும் குடியரசு துணைத் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நோய் தொற்று குறித்த அச்சத்தை மக்களிடையே ஏற்படுத்தாமல் சரியான அறிவியல் பூர்வமான தகவல்களை மட்டுமே மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டுமென்றும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார். கோவிட் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பிறப்பிக்கப்பட்டுள்ள 4ஆம் கட்ட ஊரடங்கு இன்று தொடங்கியுள்ள நிலையில் மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவும் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவும் இன்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனையின்போது நாடாளுமன்ற நிலைக்குழுக்களின் கூட்டத்தை காணொலி வாயிலாக நடத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இன்றைய கூட்டத்தில் கோவிட் தொடர்பாக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தினர். எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் பிஜேபி தொண்டர்களுக்கு எதிராக அம்மாநில அரசு எந்திரங்கள் செயல்படுவதாக பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். கோவிட் நோய் தொற்றுக்காக மாநில அரசுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து பிஜேபி தொண்டர்கள் சமூக வலைதளங்கள் மூலம் தெரிவித்து வரும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத மாநில அரசுகள் அவர்கள் மீது தேவையற்ற நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறை கூறியுள்ளார். இது ஜனநாயக விரோத செயல் என்றும் கண்டிக்கத்தக்கது என்றும் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கோவிட் மற்றும் ஊரடங்கு காரணமாக வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை விமானம் மூலம் தாயகம் அழைத்து வருவதற்கான வந்தே பாரத் திட்டத்தின் 2ஆம் கட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இன்று பங்களாதேஷிலிருந்து 169 பயணிகளுடன் ஏர் இண்டியா விமானம் இன்று மதியம் வாக்கில் கொல்கத்தா விமான நிலையம் வந்தடைந்தது. முன்னதாக இன்று அதிகாலை துபாயிலிருந்து 178 பயணிகளுடன் ஏர் இண்டியா விமானம் ஒன்று சென்னை விமான நிலையம் வந்தது. அபுதாபி, தோஹா ஆகிய வளைகுடா நாடுகளிலிருந்து 300 பயணிகளுடன் ஏர் இண்டியா சிறப்பு விமானங்கள் இன்று கேரள மாநிலம் கோழிக்கோடு விமான நிலையம் வரவுள்ளன. மாலத்தீவில் சிக்கிய இந்தியர்களை மீட்க இந்த வாரம் 2 சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. மாலத்தீவிலிருந்து தில்லிக்கும் பெங்களூருக்கும் இந்த விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் இந்திய கடற்படையின் 3 கப்பல்கள் மூலம் 1500 இந்தியர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே இம்மாதம் 31ஆம் தேதி அகில இந்திய வானொலி மூலம் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர நமோ செயலி மற்றும் மைகவ் என்ற இணையதளத்திலும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். 1922 என்ற எண்ணில் குறுஞ்செய்தியாகவும் அனுப்பலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. முன்னெச்சரிக்கையாக இருப்போம். கோவிட்-19 தவிர்ப்போம். சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். கைகளை கழுவாமல் கண், மூக்கு மற்றும் வாய்ப்பகுதியை தொட வேண்டாம். பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம். இருமல், தும்மல் வரும்போது கைக்குட்டை அல்லது டிஷ்யூ பேப்பரால் வாய்ப்பகுதியை மூட வேண்டும். காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அணுக வேண்டும். முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டும். காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும். கோவிட்-19 தொடர்பான கூடுதல் தகவல்களை பெற தேசிய அளவில் 1075 மற்றும் 0112397804 என்ற தொலைபேசி எண்ணையும், மாநில அளவில் 0429510500 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ள வேண்டும். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக 9918765591 என்ற எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. ncov2019@gov.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் கோவிட்-19 குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அரசின் அறிவுரைகளை பின்பற்றி கோவிட்-19 பரவலை தடுப்போம். காவிரி டெல்டா குறுவை சாகுபடி பாசனத்துக்காக மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று சென்னையில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டு குறுவை சாகுபடி 3.25 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் மேற்கொள்ளப்படும் என்றும், இதன் மூலம் சுமார் 5,60,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். டெல்டா பகுதிகளில் தடையில்லா மும்முனை மின்சாரம் 12 மணி நேரம் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவு எந்திரங்கள், டிராக்டர்கள், உலர் கலப்பைகள் உள்ளிட்ட வேளாண் உபகரணங்களை தயார் நிலையில் வைக்குமாறும் முதலமைச்சர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவிலிருந்து தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து மாநில அரசு அலுவலகங்கள் 50% ஊழியர்களுடன் இன்று செயல்பட தொடங்கியது. தமிழகத்தில் ஊரக பகுதிகளில் முடித்திருத்தும் நிலையங்களை நாளை முதல் திறக்க அனுமதி அளித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். நோய் தொற்று பரவல் மற்றும் ஊரடங்கு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான தேர்வு கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி 10ஆம் வகுப்பு தேர்வுகள் ஜூலை 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையும், 12ஆம் வகுப்புகளுக்கான தேர்வுகள் ஜூலை 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்று CBSE கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆம்பன் புயல் தொடர்ந்து வலுவடைந்து வருவதாகவும், நாளை மறுநாள் பங்களாதேஷ் கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வங்கக்கடலின் தென்பகுதியில் மையம் கொண்டுள்ள இந்த புயல் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து செல்வதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்காளம், ஒடிசா கடற்கரை பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும், அதனைத் தொடர்ந்து கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது எச்சரித்துள்ளது. கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதற்கிடையே தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 17 குழுக்கள் ஒடிசா மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புயல் நிலவரம் மற்றும் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இன்று மாலை ஆலோசனை நடத்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 நோய் தொற்றுக்கு எதிராக உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டுமென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் கோவிட்-19 நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் குணமடைவோரின் எண்ணிக்கை 38.29% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த நேரத்தில் மக்கள் அனைவரும் புதிய அணுகுமுறைகளுடன் இயல்பு வாழ்க்கையை தொடங்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி டெல்டா குறுவை சாகுபடி பாசனத்துக்காக மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள புயல் தொடர்ந்து வலுவடைந்து வருவதாகவும், இது நாளை மறுநாள்
பங்களாதேஷ் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.